எல்லோருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த நாள் நம்ம எல்லோருக்கும் ஒரு புதிய திருப்பத்தை கொண்டு வரும். இனி நம் வாழ்க்கையில் எல்லாமே வசந்தமாக மாறுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலை மாறி எல்லோருமே நோயற்ற வாழ்வோடு நல்லா வாழ்வோங்கிற நம்பிக்கையோடு இருக்கலாம். இந்த சந்தோஷத்தை நம்ம ஒரு பாயசத்தோடு கொண்டாடலாங்கிறதுனால ஜவ்வரிசி பாயசம் தாங்க இன்றைக்கி நம்ம ரெசிபி கார்னரில் போட போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். இந்த உலர்ந்த திராட்சையை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலம்பிட்டு நம்ம யூஸ் பண்ணோன்னா அது நல்லா பொரிஞ்சு வரும். அது தவிர மேலே ஏதாவது தூசி இருந்தாலும் போயிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே பொரிஞ்சு வரும் டைரெக்டாக போடுறத விட. ஸோ முதல்ல அதை அலம்பி அந்த ஈரப்பதத்தோடு கொஞ்சம் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1/4 கப்பு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன், 1/2 கப்பு நான் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா ஒயிட் சுகரும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு சீவி வச்சுருக்கேன். ஜவ்வரிசியை நல்லா வெறும் வானலியில் நல்லா கொஞ்சம் வறுத்துக்கோங்க. கலர் மாறக்கூடாது, வெள்ளையாகவே தான் இருக்கணும். அது அப்போ தான் நல்லா பொரிஞ்சு வரும் உங்களுக்கு. ஜவ்வரிசி ஒரு gluten ஃப்ரீ கிரெயின் சொல்லுவாங்க. அது ஒரு கார்பு தான், இருந்தாலும் இப்போ உங்களுக்கு இமீடியட்டாக எனர்ஜி வேணும்னா இதை தாராளமாக நம்ம சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசிக்கு நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வறுத்து எடுத்தது கொஞ்சம் ஊற வைக்கலாம் தண்ணியில், நல்லா ஒரு 20 நிமிஷம். எதுக்கு தண்ணியில் ஊற வைக்கலாம்னா, ஊற வச்சிங்கன்னா நல்லா அது உங்களுக்கு உப்பிண்டு வரும். ஜவ்வரிசி நல்லா முத்து முத்தாக இருக்கும் பார்க்க. ஜவ்வரிசி நல்லா ஊறி சாஃப்டாக இருக்குங்க. இப்போ 3/4 கிளாஸ் தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சோடனே அந்த ஊறின ஜவ்வரிசியை வடிகட்டிட்டு இதில் போடலாங்க. ஜவ்வரிசி ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும், ஏன்னா ஆல்ரெடி ஊறி இருக்குது. நல்லா முத்து முத்தாக அப்படி உப்பிண்டு வரும். பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் பாயசம். ஏன்னா நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணாமல் டைரெக்டாக ஜவ்வரிசியை போட்டிங்கன்னா ஒன்று ஒட்டின்னு ஒரு மாதிரியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா முத்து முத்து அழகாக இருக்கும் பார்க்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வெள்ளை வெள்ளையேன்னு இருக்குது ஜவ்வரிசி. அது வெந்துதாங்கிறதுக்கு கொஞ்சம் தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இன்னொரு விஷயம் ட்ரிக் என்னென்னா, ஜவ்வரிசி நல்லா மேலே மிதங்க ஆரம்பிச்சிடும். அப்போ நல்லா வெந்திருக்குன்ட்டு அடையாளம். அந்த டைமில் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ப்ரௌன் சுகர் 1/2 கப் யூஸ் பண்ணியிருக்கேன். திதிப்பு கூட வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம், ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஜவ்வரிசி நல்லா மேலே உப்பிண்டு வருது. இப்போ நம்ம பால் ஆட் பண்ணிடலாம். நான் ஃப்ரெஷ் மில்க் 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் காய்ச்சின பால் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பால், சர்க்கரை, ஜவ்வரிசி எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து கொஞ்சம் கெட்டியாகிற அளவுக்கு கொதிக்க விடலாம். ஒரு 2-3 நிமிஷம் இருந்தால் போதும். ஆனால் விடாமல் கொஞ்சம் கிளறுங்க. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தாங்க கொஞ்சம் கிளற சொன்னது. ரெண்டு டீஸ்பூன் நெய் சூடு ஆனதுக்கப்புறம் பாதாம், கேஷ்யூ ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் வேறு நட்ஸ் போட்டுக்கணுன்னாலும், பிஸ்தா, சாரப்பருப்பு வேணுன்னாலும் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸில் நான் கிஸ்மிஸ் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா டேட்ஸ், ப்ரூன்ஸ் எது வேணால் போட்டுக்கலாம். அப்படியே அந்த ஏலக்காவையும் பவுடர் பண்ணதை போட்டாச்சு. ஸோ இந்த தமிழ் புத்தாண்டை நம்ம ஜவ்வரிசி பாயசத்தோட கொண்டாடி நல்லா செலிப்ரேட் பண்ணலாங்க. சூடாக குடிக்கணும்னா சூடாக குடிங்க, இல்லைனா ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு கெட்டியாக சாப்பிடுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.